Students, let us see the forms of LPP. Forms of LPP. Actually, to solve LPP by simplex method, we should know certain forms. So that a standard form is important. So let us see what are the forms here. First, general form of LPP. First LPP நடத்தும் போதே இதை சொல்லியாச்சு. ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும், நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். And general form of LPP either maximize or minimize subjective function. Subjective constraint, சில variables இருக்கு, maybe m variables, greater than or less than or equal to right hand side வந்து ஒரு constant b1 b2 bn வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை constraint இருக்கோ அத்தனை numbers இருக்கும் constant. And all the variables are greater than or equal to 0. This is general form of LPP. If they ask you to write form of LPP, it's a 2-mark question. So இது மாதிரி எழுதினாலே 2-mark question வந்துரும். Other forms are canonical form and standard form. Normally LPP எந்த டைப்பில் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ முதல்ல கெனானிக்கல் ஃபார்ம்னா என்ன கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்துக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் டைப்பில் இருக்கணும், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப், அண்ட் வேரியபிள்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பி பாசிட்டிவ். ஸோ இதுதான் கெனானிக்கல் ஃபார்மோட கண்டிஷன்ஸ். இது வந்து எப்பயாவது ரேர் கேசஸில் 2 மார்க்கில் கிவன் எல்பிபியை ரைட் இன் கெனானிக்கல் ஃபார்ம்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். கம்மிங் டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இங்கே ஃபஸ்ட்டு திங் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸாக இருக்கணும். செகண்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஈக்குவல் டு டைப்பில் இருக்கணும், ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பக்கம் வேரியபிள்ஸோட ஈக்குவேஷன் இருந்தால் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 12 அப்படின்னு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லா வேரியபிளும் ரெஸ்ட்ரிக்டட் டு 0. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் டு கிரேட்டர் தென் 0, தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கண்டிஷனாக வச்சுருக்கோம். ஸோ ஹவு டு கன்வெர்ட் given LPP into standard form? We need certain notes for that. So let me see the first condition. Suppose minimization problem கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி அதை மேக்ஸிமைசேஷனாக மாற்றுறது? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டால், மினிமைஸ்னு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை -1 மல்டிப்ளை பண்ணி அதை மேக்ஸிமைஸாக மாற்றிக்கணும். ஸோ ஐ ஹவ் கிவன் தட் minimize z equal to minus maximize of minus z. That is minimize z equal to maximize z star. நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி z ஸ்டார் ஆன்சர் -zல வரும், ஆன்சர் மைனஸில் வரும். அதுக்கப்புறம் அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் z வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேக்ஸிமைசேஷனுக்கு மாற்றுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக மாற்றணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்மியாகவும் ரைட் ஹேண்ட் சைடு அதிகமாகவும் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிற இடத்துல சம்திங் வி ஹாவ் டு புட் இன் ஸோ தட் அது ரெண்டும் ஈக்குவலாக மாறும். ஸோ அதுக்கு என்ன வேரியபிளை நம்ம கொடுக்குறோன்னா ஸ்லாக் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு எஸ்ங்கிற சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவாக ஸ்லாக் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் இந்த வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஆனால் 0 காஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கீழே அந்த எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3x1 + 3x2 less than or equal to 10னா 3x1 + 3x2 + s1 equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் அடுத்தடுத்து ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது s2 s3ன்னு போகும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்னா s1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது less than or equal to டைப்னாலே ஸ்லாக் வேரியபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் greater than or equal to type constraint இருந்துச்சுன்னா what we have to do. So if it is a greater than or equal to constraint, we have to introduce a variable in the left hand side that is called as surplus variable. அதாவது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை விட ரைட் ஹேண்ட் சைட் கம்மியாக இருக்குது. அதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் போய் எதுவும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டு. இங்கே பக்கம் தான் நம்ம வேரியபிள் ஃபங்க்ஷனில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அந்த லீனியர் ஃபங்க்ஷனில் சேஞ்சஸை கொண்டு வரலாம்.
ஸோ வி ஆர் டேக்கிங் அவுட் கொஞ்சம் அங்கே பக்கத்துலேருந்து எடுத்துடணும், அதிகமாக இருக்க பக்கத்தில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அது எடுக்கணும்னா வி ஆர் புட்டிங் சர்ப்ளஸ் வேரியபிள் அண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால மைனஸ் மைனஸ் சைனில் போடுறீங்க. ஸோ மைனஸ் எஸ் யூ வில் பி இன்ட்ரடியூசிங். அண்ட் சேம் கண்டிஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம இந்த சர்ப்ளஸ் வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணணும் வித் 0 காஸ்ட்டில் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ 3x1 + 3x2 > 10 அப்படின்னு இருக்கிறது ஈக்குவல் டுவாக மாற்றினோம்னா 3x1 + 3x2 - s1 = 10ன்னு மாற்றிருக்கோம். ஏன்னா சர்ப்ளஸ்ஸு, ஸோ -s1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் தி தேர்ட் நோட். ஃபோர்த் நோட், சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாக இருந்ததுன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு கண்டிஷன். ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது த ரைட் ஹேண்ட் சைட் வில் பிகம் பாசிட்டிவ். அண்ட் கண்டிஷன் நம்ம இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லையா, அது ஆப்போசிட் சைனை எடுத்துக்கும். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் -1ஆல் மல்டிப்ளை பண்ண பிறகு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறிடும். சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறிடும். ஸோ அது மாதிரி அந்த எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். Next notice, in some cases in LPP, sometimes they will be giving you an equal to constraint, equality constraint கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயிண்ட்டை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது கிராஃபிக்கல் மெத்தட்னா ஓகே, வேறு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடெல்லாம் முடியாது. அப்போ அந்த கன்ஸ்ட்ரெயிண்ட்டை we have to rewrite into inequality form. எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு சைன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டியும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டியும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டு நம்ம யூஸ் பண்ணி மாற்றி எழுதலாம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் கிவன் தேர். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். ஸோ நான் கண்டிஷன் சொல்லியிருக்கேன், எல்பிபினாலே x1 x2 அந்த வேரியபிள்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது கண்டிஷன் எல்பிபியில். சப்போஸ் சர்டன் ப்ராப்ளம்ஸ் won't have this restriction. சில வேரியபிளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போயிருக்கலாம், இல்லை மொத்தமாக எந்த வேரியபிளுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போயிருக்கலாம். அந்த கண்டிஷனில் ஹவு டு மேக் தி அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ஒன் என்ன பண்ணலான்னா, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் வில் பிகம் இஸ் ஈக்குவல் டு அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் x1 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த x1ஏ நம்ம வேறு ஃபார்மில் எழுத ஆரம்பிக்கணும். x1 dash minus x1 double dash. ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து போய் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வச்சு தான் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த 6 நோட்டும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வை திஸ் 6 நோட்ஸ் எதுக்கு நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் முதல் விஷயம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன். ஒரு வேளை மினிமைஸ் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் மேக்ஸிமைஸ்க்கு மாற்றணும். ஸோ அதுக்கான நோட்டு. ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்த ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்த சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கானது தான் அடுத்த 2 பாயிண்ட்ஸும் நோட்ஸும் கொடுத்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு வேளை நெகட்டிவில் ஏதாவது ஒரு எல்பிபியில் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு -1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்ஈக்வாலிட்டி சைனையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்தது அண்ட் தென் ஈக்குவல் டுவில் ஏதாவது இருந்ததுன்னா அது இன்ஈக்வாலிட்டியாக மாற்றணும். ரெஸ்ட்ரிக்டடாக இல்லாமல் அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய வேலையும் இருக்குது. அண்ட் தட்ஸ் வை வி ஆர் சீயிங் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக மினிமைஸ் z = 3x1 - 2x2 subject to x1 + x2 less than or equal to 3, x1 + x2 greater than or equal to 3, x1 greater than or equal to 0. ஸோ இந்த கொஷனை பாருங்கள், மினிமைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மேக்ஸிமைஸாக இருக்கணும். ஸோ மினிமைஸை மேக்ஸிமைஸாக மாற்றணும். மேக்ஸிமைஸ்ன்னு மாற்றும் போது அது z*ன்னு போட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ -3x1 + 2x2. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். கம்மிங் டு தி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்குது. நான் ஈக்குவல் டுவாக மாற்றணும். அப்போ ஈக்குவல் டுவாக மாற்றணும்னா ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ +s1 பண்ணணும். அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அடுத்த செகண்ட் கன்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், -s2 அப்படின்னு நம்ம பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி x1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ரெஸ்ட்ரிக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ x2 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. x2 அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குன்னா அப்போ நம்ம அதை ரீரைட் பண்ணணும்.
x2 is equal to x2 dash minus x2 double dash அப்படின்னு ரீரைட் பண்ணணும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ maximize z star is equal to minus 3x1 plus 2x2 dash minus 2x2 double dash plus 0s1 ஏன்னா நம்ம ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல அது 0 காஸ்ட்டில் போடுறோம் ப்ளஸ் 0s2 சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல அது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸு x1 as such அப்படியே எழுதுகிறோம், x2 எழுதும் போது x2 dash minus x2 double dash plus s1 is equal to 3 அப்படின்னு கொடுத்துட்டோம். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் x1 plus x2 dash minus x2 double dash minus s2 ஏன்னா இங்கே நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ மைனஸ் போட்டிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எல்லா வேரியபிள்ஸுமே ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றணும்னு சொல்லியிருக்கோம், கண்டிஷன் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஸோ x1 கமா x2 dash கமா x2 double dash கமா s1 கமா s2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் எல்பிபியை ஒரு கிவன் எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ.